ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பாலக்கீரை வச்சு குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மினி குழக்கட்டை, இது அம்மணி குழக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதுலேயே ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக கீரை ஆட் பண்ணி பண்ணுறோம். ஒரு சிம்பிள் டிஃபன் ரெசிபி தான் இது. ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பசங்களுக்கெலாம். இது டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அந்த க்ரீன் கலர் அந்த மாதிரி இருக்கிறதுனால அட்ராக்டிவாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த குழக்கட்டை பண்ணுறதுக்கு புழுங்கலரிசி எடுத்துருக்கோம். 1 கப்பு புழுங்கலரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 to 4 hours ஊற வச்சிடலாம். இந்த பாலக்கீரையை இப்போது பிளஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை, காம்பெல்லாம் இல்லாமல் ஸ்டெம்மெல்லாம் இல்லாமல் வெறும் கீரை மட்டும் எடுத்துக்கலாம். அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். ஒரு 2 minutes கொதிக்கட்டும். கீரையை நல்லா வெந்துடும், பச்சை வாசனை போயிடும். எப்பயுமே பாலக்கீரையை டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, பிளஞ்ச் பண்ணி தான் எடுத்துக்கணும். அது சூப்பாக இருந்தாலும் சரி, பாலக் பன்னீர் எது பண்ணாலுமே பிளஞ்ச் பண்ண பாலக் தான் எடுக்கணும். ஸோ இப்போ நல்லா தண்ணியில் கொதிச்சிருக்கு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி இருத்துட்டு வெறும் கீரையை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். நம்ம இப்போ இந்த கீரையை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் க்யூப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கலர் மாறாமல் இருக்கும், அதுக்காக ஐஸ் க்யூப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சின்ன கப்பில் தேங்காய், குழக்கட்டைக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் இருக்கும் குழக்கட்டையில். அதனால் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாலக்லேயே நிறைய தண்ணி இருக்குன்றதுனால தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊறின அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை நம்ம நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் அரிசி கூட இருக்குன்னா கிரைண்டர்லேயும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கேன்றதுனால நான் மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மிக்சியில் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், தோசை மாவோட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பாருங்கள், ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும், தோசை மாவோட திக்காக இருக்கும். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ நல்ல சன்னமாக இருக்குன்னு. இதை நம்ம இப்போ ஒரு கடாயில் லைட்டாக ஆயில் போட்டுட்டு, சும்மா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா சுருளை கலரி எடுத்துக்கிறோம். இது கலர்னா தான் நம்மளால் அந்த குழக்கட்டை ஷேப்புக்கு பிடிக்க முடியும். சூடான கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலர்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும். நமக்கு வேண்டிய அளவுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு கெட்டியாக வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் ஹீட் ஆக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இது எப்படின்னா, நம்ம ஈர கையில் தொட்டால் ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் பதம். குழக்கட்டை வேக வைக்கிறதுக்கு அந்த ஜல்லித்தட்டை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலரி வச்சுருக்கோம்ல, எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். அது வந்து சின்ன சின்ன உருண்டையாக, சீடை சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் சைஸ் பாருங்கள், எவ்வளோ சின்ன சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் உருட்டி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மாவு, கலரி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இது மாதிரி உருட்டிட்டு இது நம்ம இப்போ ஆவியில் வேக வச்சுட்டு போகிறோம். பாருங்கள், எல்லா மாவையும் உருட்டியாச்சு. உருட்டிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கடாயில் கொதித்த உடனே இந்த குழக்கட்டை எடுத்து வச்சிடலாம் வேகிறதுக்கு. மூடி போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 minutes ஆகும், நல்லா வெந்துடும் அது.
மீன்வெயில் நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணலாம், வெங்காயம் போட்டு பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான் போடுறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த வேக வச்சுருக்க கொழுக்கட்டையை எடுத்து கிளறி வச்சுருவேன். பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ள இந்த கொழுக்கட்டை வெந்திருக்கு, நல்லா சுட சுட இருக்குது. லைட்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காப்புல இருக்கும். லைட்டாக கலரி விட்டிங்கனாலே ஆற உதிர்ந்துடும். இப்போ நம்ம அதை இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம், சும்மா பெரட்டினா போகிறோம். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூடான பாலக்கீரை கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள், இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது, உதிர் உதிராகவும் வந்திருக்கு. ஒரு கொழுக்கட்டை எடுத்து அமுக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பாஞ்சாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம்.